ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா அப்படின்னு ஓகேங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு கவிதை சொல்லியிருப்பேன். அதாவது ஆணவ கொலை, அதை பற்றி தான். அதோட விளக்கம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஆணவ கொலை, அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காதலுக்காக ஆணவ கொலை செய்யப்பட்டது. சரிங்களா? அது வந்து ட்ரெண்டிங் கிடையாது. ஜாதி வெறி, இனவெறினால பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா என்ன ஜாதி மாதிரி போய் கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா? நீ கொலை செஞ்சால் ட்ரெண்டிங் ஆயிடுன்னு ஆகிப்போச்சு. அதாவது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா, ஒரு சால்னாக்காண்டி ஒருத்தனை கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அது சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு ஏரியாவில் அதே மாதிரி தான் ஒருத்தனை கழுத்தை அறுத்து கொண்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு மனைவி தப்பான வழியில் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரை கழுத்தை அறுத்து மண்டைய அந்த தலை பகுதியை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போனார். அப்படி இருந்துச்சு. ஆனால் அதுனா மன்னிச்சிடலாம். ஆனால் பெற்ற பிள்ளைகளை கொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து மன்னிக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். அதை வந்து காது கொடுத்து கூட கேட்க முடியாது. அவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை எப்படிங்க மனசு வருது கொல்றதுக்கு? கை உங்களுக்கு நடுங்கலையா? அப்படியே எனக்குன்னா அந்த வீடியோ பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அந்த காது கொடுத்து கூட கேட்க முடியலைங்க. அந்த அளவுக்கு இன்னும் வேதனை இருக்குது. அதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் எனக்குலாம் அப்படியே மனசு வேதனைப்படுது. ஏன்னா அந்த பிஞ்சு பிள்ளைகளுக்கு அந்த 3 பிள்ளைகள் இருக்கட்டும், அந்த ஏற்கனவே இன்னொருத்தவங்க அபிநயா அவங்களும் அப்படித்தான் பண்ணியிருப்பாங்க. அது கூட வந்து மருந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. இவன் வீணா போனவன் வெங்காயம், அவன் என்ன பண்ணியிருக்கான், கழுத்தை கதகதன்னு அறுத்துருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட துடிப்பு இல்லையா அவனுக்கு? அவனும் மனுஷமா இல்லை. என்ன ஜென்மத்தில் தான் இருந்தானோ தெரியல. அப்போ அந்த பிள்ளை அதுக்கிற அளவுக்கு துடிச்சிருந்தா, அப்போ அந்த மனைவி எந்த அளவுக்கு துடிச்சிருப்பான் தெரியுமா? அப்போ ஆனால் அந்த பெண்ணை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா. பிள்ளைகளை கொண்டு போய் அவங்க பெற்றவங்கள்ட்டையோ இல்லை அநாதை இல்லத்திலேயோ ஒப்படைச்சிட்டு அந்த பெண்ணு போயிருந்தா அந்த பிள்ளைகளும் நல்லா இருந்திருக்கும், நீனும் நல்லா இருந்திருப்ப. ஏதோ ஜடத்திட்ட விட்டுட்டு போயிட்டியே பாவம். அந்த பிள்ளைகளை பற்றி எனக்கு எந்த நேரம் அந்த யோசனை எனக்கு ஓடிட்டே இருக்குது தெரியுமா? உண்மையிலேயே சாப்பிடும்போது கூட நினப்பு வந்துட்டே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கவிதையை கூட எனக்கு சொல்ல வரலை. அதாவது அந்த கவிதை வந்து நான் வந்து எப்படி நான் சொல்ல வந்தேன்னா, அதை வந்து மைண்டில் அப்போ யோசிச்சது அப்படியே சொல்கிறது தான். அதனால் அந்த கவிதை வந்து தெளிவாக இருக்காது. சரிங்களா? ஏன் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, என்னோட நீ வந்து இதேனவோ கவிதையாக சொல்லுவியோ அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி என் மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. பாய்.